Good evening to all. I think the slide is visible. Good evening, sir. Visible, sir. Okay. So உங்களுக்கு இந்த சிலபஸ்ல then we have term symbol ஒரு டாபிக் இருக்கு. term symbol ஆல்ரெடி நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ்க்கு term symbol பார்த்துருக்கோம். அதே போல ப்ரீவியஸ் இதுல டயட்டாமிக் மாலிகூல்ஸ்லயும் term symbols பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து வி கால் இட்ஸ் அட்டாமிக் டேர்ம் சிம்பிள்ன்றது. ஓகேவா? ஸோ ஒரு ஆட்டம்ஸோடைய டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறது. இட் கிவ்ஸ் த எனர்ஜி வேல்யூ ஆஃப் த சிஸ்டம். ஓகே. ஸோ இதில் மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் ஒன்று இருக்கு. மாலிகுலுக்கு டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய டேர்ம் சிம்பிள் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா? அதே H2 மாலிகுலுக்கு டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறது. ஓகே. சிலபஸ்ல ஜென்ரலாக டேர்ம் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸ்பெசிஃபிக்காக மாலிகுலர் டேர்ம் சிம்பிளா அட்டாமிக் டேர்ம் சிம்பிளா கிடையாது. டிரான்சிஷன் மெட்டல் அயன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இல்லையா? ஆர்கல் டயக்ராம் அந்த டாபிக்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ லிட்டில் பிட் மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் என்னன்றது பார்த்துட்டு வி மூவ் டு நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இந்த மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் என்னன்னா, த ஹைட்ரஜன் மாலிகுல் அண்ட் அதர் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்ட் ஸ்டேட் விச் ஆர் கால்டு மாலிகுலர் டேர்ம் சிம்பிள். அதை நம்ம குறிக்கிறது வந்து ஒரு மாலிகுலுடைய டேர்ம் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிகுல். ஓகே. த ஹைட்ரஜன் மாலிகுல், ஹைட்ரஜன் ஆட்டம் கிடையாது, ஹைட்ரஜன் மாலிகுல் அண்ட் அதர் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்ட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்ட் ஸ்டேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1s ஹைட்ரஜன் மாலிகுல் 1s2னா ஸோ அதுக்கு அடுத்தது 2sல 2pல வேரியஸ் எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடியது எக்ஸிஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறது. அது நம்ம குறிக்கக்கூடியது மாலிகுலர் டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக நமக்கு இந்த வாட் இஸ் கால்டு ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கேன் அந்த x J2^2s+1 இதெல்லாம் வந்து நம்ம அட்டாமிக் டேர்ம் சிம்பிளில் பார்த்துருப்போம் இல்லையா? எக்ஸ்ன்றது சிம்பிள் விச் எதுக்கு ரிலேட்டடா எல் வேல்யூ பொறுத்தது. எக்ஸ்ன்றது சிம்பிள் எல்ல பொறுத்தது. L = 0னா எக்ஸ் வந்து எஸ், L = 1னா பி, 2னா டி, 3னா எஃப். இதெல்லாம் அட்டாமிக் டேர்ம் சிம்பிள் பார்த்தோம். வேற மாலிகுலர் டேர்ம் சிம்பிள்ன்றது என்னன்னா, but in the symbol it's called lambda, capital lambda power 2s+1. இது same meaning, multiplicity, spin multiplicity, same meaning. and gu இருக்குது இல்லையா? சப்ஸ்கிரிப்ட்ல gu ஜெரேடு உன்ஜெரேட், பவர்ல சூப்பர்ஸ்கிரிப்ட்ல பிளஸ் அல்லது மைனஸ், பிளஸ் சிம்பிள் அல்லது மைனஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் எங்கெங்க எப்படி குறிக்கணுன்றது நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் மீனிங் தான். L = 0, 1, 2, 3. So it is defined as the absolute value of ml. Okay, இது எதை பொறுத்ததுன்னா நம்ம பார்த்துட்டு ஆர்பிட்டல் ஆங்குலர் குவாண்டம் நம்பர் பார்த்துருக்கோம் இல்லையா? எல் வேல்யூ ஃபார் எஸ் ஆர்பிட்டல்னா L = 0, பி ஆர்பிட்டல்னா L = 1. டோட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது. அதுக்கான கரஸ்பாண்டிங் கோட் லெட்டர்ஸ் நம்ம குறிக்கிறது கரஸ்பாண்டிங் கோட் லெட்டர்ஸ். அப்போ அட்டாமிக் டேர்ம் சிம்பிள்ல எக்ஸ்ன்றது எல்லை பொறுத்தது. எல் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? பிஎக்ஸ் பிஒய்ஸ். இப்போ இது வந்து பிஎக்ஸ் பிஒய் பிஎஸ்னா இது +1, 0, -1 எலக்ட்ரான் எங்க இருக்கோ அது போலதான். ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆர்பிட்டால்னா வாட் இஸ் a +2, +1, 0, -1, -2 இது எல்லாம் இதனுடைய கூட்டுத்தொகை தான் என்னது எம்எல் வேல்யூன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ இந்த எல் வேல்யூ பொறுத்து தான் இந்த எக்ஸ் இந்த டேர்ம் இருக்கும். அதே போல இங்க இந்த லாம்டா வேல்யூ எல் இந்த வேல்யூ பொறுத்தது லாம்டா வேல்யூ. ஓகே. தென் so you see that lambda = 0. நம்ம எப்படி அங்க L = 0, 1, 2, 3 சொல்றோமோ அதே போல lambda = 0, 1, 2, 3. இங்க குறியீடு என்ன, சிம்பிள் என்னன்னா, when the value orbital angular quantum number 0வா இருந்தால் is a sigma, capital sigma. ஸோ அதனுடைய குறியீடு வந்து சிக்மா. வேல்யூ 1ஆ இருந்துச்சுன்னா அதனுடைய குறியீடு வந்து பை. வேல்யூ 2ஆ இருந்தா இட்ஸ் அ டெல். வேல்யூ 3ஆ இருந்தா பை. ஓகே. ஸோ இதான் என்னுடைய மாலிகுலர் டேர்ம் சிம்பிளுக்கான குறியீடு. ஓகே. ஸோ வி கால் இட்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டேட்னு பேர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு அட்டாமிக் டேர்ம் சிம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கிளாஸஸ்ல. எப்படி கால்குலேட் பண்றது? ஹைட்ரஜன் ஆட்டம் 1s 1 எலக்ட்ரான், 1s ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து s ஆர்பிட்டல் இருக்கு. அப்போ s ஆர்பிட்டல் இஸ் a spherical. ஓகே. அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா s ஆர்பிட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் 0 இல்லையா? ஸோ 1s or 2s or 2p 3s whatever it is, L value = 0. நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் குவாண்டம் கெமிஸ்ட்ரிலையும் ஒரு
வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ ரிஜிட் ரோட்டாரில் அப்போ L equal to 0. அப்போ டோட்டல் L வேல்யூ 0. அப்போ L equal to 0னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சிம்பிள் என்னது? L equal to 0னா அட்டாமிக் டேர்ம் சிம்பிள். L equal to 0னா S இல்லையா? டேர்ம் வந்து S. therefore we put as a S. okay. ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்ன பண்ணுவோம்? S equal to half ஒரு எலக்ட்ரான். So 2s plus 1 equal to 2 into half plus 1 is a 2. So therefore it's a doublet S. Value வந்து L plus S and L minus S இருக்கு. So it's a L plus S னா it's a plus of. So this is the atomic term symbol for hydrogen atom. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, is not new, ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். ஓகேவா? Now இப்போ hydrogen molecule, this is molecular term symbol. Okay, it's not an atom, it's a molecule. Okay, அப்போ மாலிகுல் போது கிரவுண்ட் ஸ்டேட்டும் உண்டு, எக்ஸஸ் ஸ்டேட்டும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஸ்டேட்னா இப்போ ஹைட்ரஜன் மாலிகுலுங்கிறது என்னது? ரெண்டு ஒன்னஸ் அட்டாமிக் ஆர்பிட்டால், ரெண்டு ஒன்னஸ் அட்டாமிக் ஆர்பிட்டால் என்னது ஓவர்லாப் ஆயிட்டு நமக்கு கிடைக்கிறது 1s2 மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஹைட்ரஜன் மாலிகுல்ல வாட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 1s2. அந்த 1s எங்க இருக்கு? சிக்மா 1s2 சிக்மா ஆர்பிட்டால் இல்லையா? ஸோ பாண்டிங் ஆர்பிட்டால் நம்ம பாண்ட் ஆர்டர் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் 1s2, ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் சிக்மா ஸ்டார் 1s2 அப்படி ஃபில் பண்ணோம் இல்லையா? அப்போ ரெண்டு 1s ஆர்பிட்டால் சேர்ந்து சிக்மா எஸ் ஆர்பிட்டால் உருவாக்கும் இல்லையா? இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். திஸ் இஸ் கால்டு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகேவா? This is anti-bonding molecular orbital. Anti-bonding molecular orbital. Hello. మన క్లాస్లో இருக்கமா ஒரு 7:30 மேல கால் பண்ணுங்க. 7:45 பண்ணுங்க. ஓகே. ஓகே, இதுதான் அந்த ஆர்பிட்டால். ஓகே, சேர்ந்து மூலக்கூறு ஆர்பிட்டால். ஓகே. இப்போ since the electron in a sigma orbital, சிக்மான்னா என்ன சொல்லுவோம்? சிக்மா ஆர்பிட்டால் தட் இஸ் 1s இருக்கு இல்லையா? ஸோ எஸ் ஆர்பிட்டால், சிக்மா ஆர்பிட்டால்ன்றது எஸ் ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ எல் வேல்யூ என்னது? 0. இஃப் எல் வேல்யூ ஈக்குவல் டு 0னா இந்த சிம்பிள் என்னது? த வேல்யூ இஸ் 0. லாம்டா வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ தேர்ஃபோர் கரஸ்பாண்டிங் சிம்பிள் கோட் லெட்டர் என்னது? இட்ஸ் சிக்மா. இங்கே பார்த்துருக்கோமா? அங்கே போட்டிருப்பாருங்க. இஃப் இது 0னா சிக்மா போகணும், 1ன்னா பை இல்லையா, 2னா டெல், 3னா பை. ஓகேவா? So 0 வேல்யூன்றனால s ஆர்பிட்டால் சிக்மா எலக்ட்ரான் 0, therefore சிக்மா. ஓகேவா? இந்த 1 என்ன? 1ன்றது 1 சிக்மா பிளஸ் ஜி. இது 1 சிக்மா பிளஸ் ஜி தான் ஹைட்ரஜன் மாலிகுலுடைய டேர்ம் சிம்பிள். 1 எதை குறிக்குது பாருங்க? 1s2. 1ங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஸோ திஸ் வேல்யூ இஸ் a ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஓகேவா? அப்ப ரெண்டு எலக்ட்ரான் இன் எஸ் ஆர்பிட்டால். அப்ப எஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஸ்பின் வேல்யூ 0, 2 into 0 plus 1 equal to 1. therefore it's a 1 சிக்மா. ஓகே, இந்த பிளஸ் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பிளஸ்ங்கிறது இட்ஸ் அ சைன். ஓகே, சைன் எது குறிக்குன்னா, ஒரு எலக்ட்ரான் சிக்மால இருந்தா அதை நம்ம பிளஸ்ன்னு போடுறோம். ஒரு எலக்ட்ரான் சிக்மால இருந்தா அதை நம்ம ஜெரேடு ஈவன். எப்படின்னா இங்க நான் கிரீன்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மாலிகுலர் ஆர்பிட்டால் இது இருக்கு இல்லையா? மாலிகுலர் ஆர்பிட்டால் இது. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டலை நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த சைன் மாறாது. ஏன்னா இது இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள், சிமெட்ரி. உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும் உள்ள. ஓகே, ஈவனா இருக்கும். ஸோ இது நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் சைன். அதனால அது பேர் ஜெரேடுன்னு சொல்றோம். இதே ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலா இருந்த பாருங்க, இனக்கலப்பு நடக்காது. இடையில ஒரு நோடு இருக்கும். அப்போ ஒரு பக்கம் சைன் பிளஸ், இன்னொரு பக்கம் மைனஸ் இருக்கும். இதை நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா சைன் மாறும். அப்ப சைன் மாறுச்சுன்னா உன்ஜெரேடு யூன்னு குறிக்கிறோம். ஓகே, யூன்னு குறிக்கிறோம். இது மாறாது. there is no change in the sign, therefore we put is a ஜெரேடு G. ஓகே, பிளஸ் எது குறிக்கிறோம்னா, இந்த எலக்ட்ரான் இஸ் in the sigma orbital, we put is a plus. ஓகே, ஸோ திரும்பவும் ரிலேட்டடா வர இடத்துல மைனஸ் வர இடத்துல நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்போ சப்போஸ் கொஸ்டின் வந்து ஹைட்ரஜன் மாலிகுலுடைய டேர்ம் சிம்பிள் கேட்டாங்கன்னா 1 பிளஸ் ஜி. ஸோ திஸ் இஸ் த டேர்ம் சிம்பிள். ஒருவேளை ஹைட்ரஜன் மாலிகுலுடைய எக்ஸஸ் ஸ்டேட் வச்சுக்கலாம், ஹைட்ரஜன் மாலிகுலுடைய எக்ஸஸ் ஸ்டேட். அப்போ இந்த 1s எலக்ட்ரான் என்னது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அடுத்தது என்ன ஆகும்? சிக்மா ஸ்டார் 1sக்கு போயிடும். அப்ப
அப்ப கீழே பாருங்க சிக்மா ஸ்டாருக்கு போயிடும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஜெரேடு இங்கதான் ரைட் ஹேண்ட் சைட்ல கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்குன்னா ஜெரேடு. சிக்ஸாருக்கு போயிட்டீங்கன்னா அது உன்ஜெரேடா மாறிடும். ஏன்னா சைன் மாறும், பிளஸ் மைனஸ் சைன் மாறும். உன்ஜெரேட் ஆல்டர்னேட்டிவா அந்த எனர்ஜி ஆர்டர் எழுதினீங்கன்னா சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s சிக்மா ஸ்டார் 2s இப்படி எழுதினீங்கன்னா மாத்தி மாத்தி வரும். ஜி யூ ஜி அப்படி மாறி மாறி வரும். ஓகே, அது சார். ஓகே, ஸோ இப்போ பாருங்க என்னது 1s ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால் சிக்மா எலக்ட்ரான் 0. அப்ப சிம்பிள் லாம்டா குல்மா சிம்பிள் வந்து சிக்மா வரும். ஓகேவா? அது இப்ப சிக்மா 3 எப்படி வந்துச்சு? ரெண்டு பாருங்க, இதனுடைய ஸ்பின் வேல்யூ இதனுடைய ஸ்பின் வேல்யூ ஆஃப். ஓகேவா? ஸோ ஆஃப் பிளஸ் ஆஃப் ஈக்குவல் டு 1. ஸோ 2s plus 1 equal to 2 into 1 equal to 3. therefore 3 sigma. ஓகே, 3 sigma. ஓகே, இது ஒன்று. இப்போ இது ஒரு எக்ஸஸ் ஸ்டேட் 3 sigma. u எதுக்கு போடுறோம்? பிகாஸ் எது இது u எதுக்கு போடுறோம்னா இந்த g ஒரு எலக்ட்ரான் ஜியில் இருக்கு ஜெரேடு, இன்னொரு எலக்ட்ரான் உன்ஜெரேட்ல இருக்கு. அப்ப இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா g into u equal to u. ஓகே, அடுத்த பேஜ்ல நான் எழுதிருக்கேன். ஸோ திரும்ப நான் அங்கே வரேன். இது ஞாபகம் வச்சுக்கணும். த பேரிட்டி ஆஃப் எ மல்டி எலக்ட்ரான் மாலிகுல்னா ஒன்னு சிக்மா 1sல இருக்கு, இன்னொன்னு சிக்மா ஸ்டார் 1sல இருக்கு. ஓகேவா? ஸோ therefore we call it a multi electron molecule is obtained by noting G or U for every orbital and forming products na multiplication using the relation G into G. இப்போ ரெண்டுமே இப்போ சிக்மா 1sல இருக்கு, இன்னொன்னுல சிக்மா 1sல இருக்கு. சப்போஸ் அது சிக்மா ஸ்டார் இல்லாம இருந்தா G into G-னா இட்ஸ் a G, G into U-னா இட்ஸ் a U, U into U-னா G. ஓகே, இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜெரேடுனா ஈவன். ஓகே, ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் a ஈவன் நம்பர். 2 into 2 4 யூ வில் கெட் a ஈவன் நம்பர். கீழே இருக்கிறது ஜெரேடு அண்ட் உன்ஜெரேடு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் இன்ட்டு ஆட், பிளஸ் இன்ட்டு மைனஸ், எப்படியோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் இன்ட்டு மைனஸ் யூ கெட் a மைனஸ். ஃபைனல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், யூ இன்ட்டு யூ ஜி. இது ஞாபகம் வச்சுக்கோன்னா எதுக்குன்னா மல்டி எலக்ட்ரானா இருக்கும்போது இது பயன்படும். ஓகே, இங்க பாருங்க. இப்ப ஒரு எலக்ட்ரான் 1sல சிக்மா 1sலனா ஜெரேடு, சிக்மா ஸ்டார் 1sனா உன்ஜெரேடு. அப்ப G இன்ட்டு யூ, G இன்ட்டு யூ ஒரு ரிலேஷன் இப்ப பார்த்தோமா? G இன்ட்டு யூ ஈக்குவல் டு யூ. ஓகேவா? இட்ஸ் a u. so therefore we put as a u. ஓகே, அப்ப 3 sigma u plus. the plus எதை குறிக்குன்னா இந்த எலக்ட்ரான் இஸ் இன் a sigma orbital, சிக்மால இருந்தாவே அந்த சைன் வந்து பிளஸ்ன்னு வரணும். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரான் பாருங்க, ஸ்பின் பாருங்க, நான் கிரீன்ல ரவுண்ட் பண்றது ரெண்டுமே பிளஸ் ஆஃப். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி டேர்ம் சிம்பிள் பார்த்துருக்கோம் இல்லையா? பாசிபிலிட்டி மேபி ஒன்னு பிளஸ் ஆஃப் இன்னொன்னு மைனஸ் ஆஃப் இருந்தா, so the value is 0. so therefore 2 into 0 plus 1. okay, therefore single 1 sigma u plus. okay, அப்ப இது ரெண்டுமே என்னது? பாசிபிள் எக்ஸஸ் ஸ்டேட். ரெண்டுமே பாசிபிள் எக்ஸஸ் ஸ்டேட். புரியுதா? so this is the excess state. suppose ஹைட்ரஜன் மாலிகுலுடைய எக்ஸஸ் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் கேட்டாங்கன்னா ரெண்டுமே இது எது பண்ணாலும் இது இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இல்ல ஒண்ணுக்கு பாசிபிள் மொத்தம் ரெண்டு பாசிபிள் எக்ஸஸ் ஸ்டேட் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேர்ம் சிம்பிள் கேட்டாங்கன்னா 1 sigma plus G. ஓகே, இப்ப ஹீலியம் ஆட்டம். ஹீலியம் ஆட்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஹீலியம் ஆட்டத்துடைய அட்டாமிக் டேர்ம் சிம்பிள் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஹீலியம் ஆட்டம் இட்ஸ் a 1s2. அப்ப 2 electron in a 1s orbital, therefore L equal to 0. if L equal to 0, then the term is S. S value, spin value is 0. therefore 2 into 0 plus 1 equal to 1. so we get a singlet S. okay, singlet S. L plus S and we get a 0. L minus S again we get a 0. so therefore it's a atomic term symbol. so generally question வந்து டேர்ம் சிம்பிள் கேட்டாவே நீங்க அட்டாமிக் டேர்ம் சிம்பிள் தான் மீன் பண்ணணும். ஓகேவா? மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுல் கொடுத்துட்டு கேட்டாதான் நீங்க மாலிகுலர் டேர்ம் சிம்பிளுக்கு போகணும். ஓகேவா? இது வந்து ஆட்டம். ஓகே, சப்போஸ் பாருங்க இது வந்து மாலிகுல் He ஹீலியம் டுவைஸ் பிளஸ் மாலிகுல். ஏன்னா ஹீலியம் 2 ஒரு மாலிகுல் கிடையாது. நம்ம பாண்ட் ஆர்டர் பார்த்துருக்கோம் இல்லையா? பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 0 இல்லையா?
ஸோ ஹீலியம் 2 அப்போ ஹீலியம் 2ன்னு ஒரு மாலிகுல் கிடையாது. therefore helium 2 plus is a molecule. okay இப்போ ஹீலியம் 2 பிளஸ்னா ஹீலியம் பாருங்க ஒரு 1s அட்டாமிக் ஆர்பிட்டால், ஹீலியம்னா 1s2, இன்னொரு ஹீலியம் மாலிகுல் 1s2, ரெண்டும் சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஃபார்முலா ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ there's a 4 electron, ஹீலியம் பிளஸ்ன்னா 3 electron. ஓகே ஸோ therefore the electronic configuration என்ன எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பாருங்க. அப்போ எலக்ட்ரானை ஃபில் பண்ணும். சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s1, மொத்தம் 3 எலக்ட்ரான் இருக்கா. சிக்மா 1s2 ஆர் சிக்மா ஸ்டார் 1s1. ஓகே ஃபர்ஸ்ட் ஜின்னா செகண்ட் யூ. ஓகே யூ எதுக்கு வந்துச்சுன்னு முன்னே சொல்லிட்டேன் இல்லையா. அது நீங்க இன்வெர்ட் பண்ணீங்கன்னா சைன் மாறும், அதனால நம்ம யூன்னு கொடுக்குறோம். அன்ஈவன். ஓகே ஈவன். ஓகே ஜியூ. ஓகே இந்த ஜியும் யூவும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜி இன்ட்டு யூ ஈக்குவல் டு யூ இல்லையா. முன்ன ஒரு ரிலேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த யூ தான் அங்கே போட்டிருக்கோம். ஓகே யூ. ஓகே பிளஸ் எது குறிக்குது, இந்த எலக்ட்ரான் இன் சிக்மா ஆர்பிட்டால், சிக்மா ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் வந்து ஃபார் சிக்மா ஆர்பிட்டாலுக்கு பிளஸ் போடுறோம். ஓகேவா. ஸோ சிக்மா ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்கனால லாம்டா வேல்யூ ஈக்குவல் டு 0, therefore the value is a sigma. 2 எப்படி வந்துச்சு, பிகாஸ் the electron ஒரு எலக்ட்ரான் இருக்கா, ஒரு எலக்ட்ரான் இஸ் s equal to half, 2 into half plus 1 equal to 2, so therefore 2 sigma u plus. So this is the helium molecule electronic configuration. Okay, அடுத்தது ஒரு வேளை ஆக்சிஜன் மாலிகுல். ஓகே ஆக்சிஜன் மாலிகுல்னா பாருங்க O8 ஆக்சிஜன் 2 அட்டாமிக் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் உருவாகுது. அட்டாமிக் ஆர்பிட்டல் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும். O16 நம்ம ஏற்கனவே பாண்ட் ஆர்டர் போடும்போது போட்டிருப்போம், எனர்ஜி ஆர்டர் போட்டிருப்போம். 14 வரைக்கும் ஒரு ஆர்டர் இருக்கும், எபோவ் 14க்கு ஒரு ஆர்டர் இருக்கும். ஷார்ட்கட்ல கூட நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2 அப்படியே போயிட்டு இருக்கும். ஏன்னா 16 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா போயிட்டு இருக்கும்போது. ஸோ பை ஸ்டார் 2px பவர் 1, பை ஸ்டார் 2py பவர் 1. ஏன்னா நம்ம ஆக்சிஜன் மாலிகுல் வந்து பேராமேக்னெட்டிக் இதுன்னு படிச்சிருப்போம், ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இதுல இருக்கும். ஓகேவா. அந்த சார் இப்ப இது ஞாபகம் வச்சுக்காங்க, இது வந்து ஜெரேடு, இது வந்து ஜெரேடு ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே திஸ் நவ சார் இந்த இடத்துல பாசிபிள் டேர்ம் சிம்பிள்ஸ் வராதுங்களா சார்? எதுக்குமா ஹீலியம் 2 பிளஸ் சார்? பாசிபிள் டேர்ம்ஸ் அது ஒரே ஒரு டேர்ம் சிம்பிள் தான் வரும். ஓகே சார், 2 எலக்ட்ரான் அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது தான் நமக்கு ஆன்டி பாண்டிங்ல ஒன்று பாண்டிங்ல ஒன்று இந்த மாதிரி போடும்போது அப்படி வருங்களா சார்? அது எக்ஸஸ் ஸ்டேட்னு வந்தாதான் பாசிபிள் வரும். ஓகேவா. எக்ஸஸ் ஸ்டேட்னு கொடுக்கலனா அதுல என்ன இருக்கோ அவ்வளவுதான். ஓகேங்க சார். உன்ன கேஸ்ல எக்ஸஸ் ஸ்டேட்னு கொடுத்துருக்குமா, அதனால வந்திருக்கும். ஓகேங்க சார். இது எக்ஸஸ் ஸ்டேட் 2 எலக்ட்ரான் தனித்தனியா இருக்கு இல்லையா, அதனால பாசிபிள் பாக்குறோம். இது ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு. ஓகேங்க சார். ஓகே ஸோ O2 மாலிகுல் நம்ம பார்த்துருவாரு. இப்போ O2 மாலிகுலோட இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, லாம்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே O2 வேல்யூ. ஓகேவா. ஸோ இப்போ லாம்டா வேல்யூ பாருங்க, எலக்ட்ரான் பாருங்க இங்க பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2py. அப்போ இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, பை 2py. அதை தான் இங்க எழுதியிருக்கேன். pxல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா. ஸோ இப்படி எழுதுறேன் பாருங்க, புரியுற மாதிரி எழுதுறேன். இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே pyல இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு புரியுறதுக்காக. ஓகேவா. ஸோ எலக்ட்ரான் தட் மீன்ஸ் இஸ் a +1 0. ஓகே இங்க எலக்ட்ரான் 0 and -1. ஓகேவா. அப்ப அது கூட்டணும். ஸோ +1 0 -1 equal to 0. ஓகே அப்ப டோட்டல் what is called ml orbital angular quantum number equal to 0. If the value is 0, then the symbol is a sigma. Symbol is sigma. ஓகேவா. இப்ப now the 3 எப்படி வந்தது, s வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. s வேல்யூ பாருங்க, pxல ஒரு எலக்ட்ரான் இருக்கு ஆஃப், pyல ஒரு எலக்ட்ரான் இருக்கு ஆஃப். ஸோ therefore s வேல்யூ equal to 1, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 2 into 1 plus 1 equal to 3. ஸோ therefore 3 சிக்மா. ஓகே இது ஜெரேடு, இது ஞாபகம் வச்சுக்கணும். அங்க பையில அது வந்து சிமெட்ரி மாறி மாறி வரும்போது அங்க ஜெரேடு வரும். ஓகேவா. இந்த மைனஸ் சிம்பிள் எது குறிக்குதுன்னா இட்ஸ் அன்ஃபில்டு எலக்ட்ரான் இன் பை ஆர்பிட்டால். ஓகே ஸோ பை ஆர்பிட்டால் அன்ஃபில்டா இருக்குது. சப்போஸ் அந்த எலக்ட்ரான் பேரா இருந்துச்சுன்னா தென் பிளஸ் சைன் போடணும், பேரா இருந்தா பிளஸ் சைன் போடணும். இது மைனஸ் எதுக்கு போடுறோம்னா எலக்ட்ரான் வந்து அன்ஃபில்டா இருக்கு, ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இருக்கு, 2 எலக்ட்ரானுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இது வந்து விச் இஸ் கால்ட் அன்ஃபில்டு. தட் மீன்ஸ் நாட் பேர்டு. That means not paired. Okay, this.
ஓகே, அப்படி இருந்தால் அது மைனஸ். ஓகே, ஸோ லிட்டில் பிட் தெரிஞ்சுக்காங்க. ஒரே ஒரு டைம் டிஆர்பியில் என்ன கொஸ்டின் கேட்டான்றது பின்னாடி பார்ப்போம். சப்போஸ் மார்க்கெட் டேர்ம் சிம்பிள் கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்காங்க, சிம்பிள் தெரிஞ்சுக்காங்க. ஃபர்தராக அதோடைய அலோடு டிரான்சிஷன் செலெக்ஷன் ரூல் எல்லாம் இருக்கு, நான் சொல்றேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see some more question. The lowest energy state of an atom with the electronic configuration of NS1 NP1 as a term symbol. Okay, ஒரு electronic configuration இப்படி இருக்கு, NS1 and NP1. ஓகே, இப்படி இருக்குமா சார்னா, ஸோ என்னது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்படி இருக்குமான்னு தெரியாது, பட் இருந்தால் ஓகே ஒரு லோயஸ்ட் எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னு. NS1 ஒரு எலக்ட்ரான் ஆஃப், NP1 ஒரு எலக்ட்ரான் ஆஃப், therefore S வேல்யூ 1. அப்போ 2s plus 1 equal to 2 into 1 plus 1 3. ஓகே, is at 3. S ஆர்பிட்டல் எலக்ட்ரானுக்கு L வேல்யூ 0, P ஆர்பிட்டல் எலக்ட்ரானுக்கு L வேல்யூ 1. So 0 plus 1 equal to 1. So therefore if L equal to 1, the term is P. So spin multiplicity 3. So triplet P. It's a triplet P. இந்த வேல்யூ பார்க்கும்போது L plus S வேல்யூ, L is the 1, S equal to 1 is a 2, and L minus S, L equal to 1 minus 1 0. Since the electron is less than half filled, so L minus is the ground state energy, most stable. So therefore triplet P 0. Okay, so this is the term symbol for atomic term symbol. Okay. Next, possible term symbols of the excited states of sodium atom with the electronic configuration 1s2, 2s2, 2p6, 3p1. Okay, va? Actually, என்ன வரணும், 1s2, 2s2, 2p6, 3s1 வரணும் இல்லையா, 3s. ஓகே, 3s. ஆனால் இங்கே 3pன்னு கொடுத்துருக்கா. தட் மீன்ஸ் என்னன்னா, அடுத்த எக்ஸஸ் ஸ்டேட் அது எது வேணா இருக்கலாம். ஓகே, 1s2, 2s2, 2p6, 3s இருக்கலாம், 3p இருக்கலாம், அதுக்கு அடுத்த எனர்ஜி லெவல் எது வேணா இருக்கலாம். It is a given electronic configuration. இந்த electronic configuration இருக்கும்போது what is the term symbol? ஓகே, பாருங்க, ஒரு எலக்ட்ரான் இருக்கா, p ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கா, s equal to half. So 2 into half plus 1 equal to 2. When the electron in a p orbital, L value equal to 1. If L equal to 1, what is that? Is that p is the term. Spin multiplicity பாருங்க, 2 is the spin multiplicity. So therefore it's a doublet p. L plus S value பாருங்க, L plus S, L equal to 1, S value half, so 3/2. L minus S na half. Okay va? So therefore we have a plus of 3/2 and half. ஏன்னா இங்க கொஸ்டின் வந்து பாசிபிள் டேர்ம் சிம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா 3/2, 1/2 is the possibility. Okay, so therefore doublet P 3/2 and doublet P 1/2. சார், அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சோடியத்து பாருங்க சார், 2p6 3s1 தாங்க சார் அங்க அப்படிங்க சார், அது 3p1 வருது. நான் இப்பதான் சொன்னேன், சொல்லும்போது கவனிங்க. ஓகேவா, இட்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ், எத்தனை எக்ஸைட்டட் ஸ்டேட் வேணா இருக்கலாம். ஓகேவா, இட்ஸ் நாட் கிரவுண்ட் ஸ்டேட். யா, ஓகே சார், ஓகே சார். அடுத்த क्वेश्चन 7 பாருங்க. the term symbol for the first excited state of beryllium with electronic configuration கொடுத்திருக்காங்க. ஓகே, 1s2, 2s2, உங்களுக்கு என்ன தெரியணும், 1s2, 2s2, 2p தான் வரணும் இல்லையா, 2p தான் வரணும். ஓகேவா, பட் இங்க கொடுத்திருக்கிறது 3s1. ஓகே, ஸோ அது எக்ஸஸ் ஸ்டேட் இது வேணா இருக்கலாம். கொடுத்திருக்கிற எக்ஸஸ் ஸ்டேட் இதெல்லாம் எனர்ஜி வேல்யூ, நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம்ல எனர்ஜி கால்குலேட் பண்ற அந்த மெத்தட். ஓகேவா, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம டேர்ம் சிம்பிள் டெரைவ் பண்ணணும். ஓகே, இது கொடுத்து இது நம்மளா போடுறது இல்லை. ஓகே, இப்போ 1s2, 2s1, 3s1. ரைட்டா, இட்ஸ் a given electronic configuration. அப்போ s வேல்யூ பாருங்க, half, another is half, therefore s equal to 1. அப்போ 2 into 1 plus 1 equal to 3. ஓகேவா, s orbital electron L equal to 0, therefore the term is s. So term spin multiplicity is 3. So therefore it's a triplet S, L plus value equal to 1. So therefore triplet, what is that? S1. Okay, in the electronic configuration term symbol is this. Okay. What is the term symbol for nitrogen atom? Okay, either nitrogen atom, sodium atom, boron, carbon, இது மாதிரி எல்லாம் கேட்கலாம் எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு டைம் சோடியம் இதை கேட்டிருந்தாங்க. ஓகே, நைட்ரஜன் ஆட்டம் கூட கேட்கலாம். ஓகே, தட்ஸ் what is the term symbol for the nitrogen atom? Okay, இதெல்லாம் நைட்ரஜன் வந்து அட்டாமிக் term symbol தான் கொடுத்திருக்கு. So 1s2, 2s2, 2p3.
ஸோ p ஆர்பிட்டல்ல 3 எலக்ட்ரான் இருக்கு. Excuse me, sir. எஸ் Sir, 7th ஒன்ல p ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும்போது L equal to 1 ன்னு வராதுங்களா சார்? எங்கம்மா இருக்கு p ஆர்பிட்டல்ல 7th எலக்ட்ரான்? சாரி சார், 6 பார்த்துட்டேன். Okay, Sorry, what sir. is the term symbol for nitrogen atom? Okay, so it's a 3 electron in a p orbital plus plus 1 0 minus 1 இது கூட்டினீங்கன்னா 0 plus 1 0 minus 1 இது கூட்டினீங்கன்னா 0. So therefore L equal to 0 னு term is S. 3 unpaired electron 3/2. So 2 into 3/2 plus 1 equal to 4. So therefore it's a quartered S. L plus value S value is 0 plus 3/2. So therefore the quartered S 3/2. Okay then. So சில ப்ராப்ளம் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இப்படி கொஷின் வந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்றதுக்காக. தென் அலௌடு டிரான்சிஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகே, சப்போஸ் கொஷின் கேட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அலௌடு டிரான்சிஷன், எது அலௌடு டிரான்சிஷன் கேட்டா என்ன பண்ண, நம்ம ஏற்கனவே டேர்ம் சிம்பிள் படிக்கும்போது பார்த்துருப்போம். லாபோர்ட்டே செலக்ஷன் ரூல் பார்த்துருப்போம், ஸ்பின் செலக்ஷன் ரூல் எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா. தென் டெல்டா எல் ஈக்குவல் டு 0 ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் 1 இப்படி இருந்தா இது ஒரு அலௌடு டிரான்சிஷன். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 0, தட் மீன்ஸ் நோ சேஞ்ச் இன் த ஸ்பின். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியோட வேல்யூ மாற்றம் இல்லாம இருந்தா, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, சூப்பர் ஸ்கிரிப்ட் ரெண்டுமே பிளஸ் பிளஸ்ஸா இருந்தா அலௌடு டிரான்சிஷன். சூப்பர் ஸ்கிரிப்ட் ரெண்டுமே மைனஸ் மைனஸ் இருந்தா அலௌடு டிரான்சிஷன். G to U வந்து அலௌடு டிரான்சிஷன். ஓகே, G to U வந்து அலௌடு டிரான்சிஷன். இது கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ இது எக்ஸாம்பிள் இந்த பக்கம் கொடுத்தது ரெட்ல கொடுத்தது எக்ஸாம்பிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சிக்மா டு சிக்மா இட்ஸ் அலௌடு டிரான்சிஷன் பிகாஸ் ரெண்டுடைய எல் வேல்யூ சேம். இதுக்கு எல் ஈக்குவல் டு 0, இதுக்கு எல் ஈக்குவல் டு 0 இல்லையா, சேம். பை டு பை ரெண்டுமே சேம். ஓகே, இதுக்கும் 1 இதுக்கும் 1 பை வேல்யூ ரெண்டுமே 1. முன்னாடி ஒரு இடத்துல எழுதியிருக்கேன் இல்லையா, எல் ஈக்குவல் டு 0னா சிக்மா, எல் ஈக்குவல் டு லாம்டா வேல்யூ வந்து இங்க எல்லுன்னு நம்ம ஜென்ரலா குறிக்கிறோம், மாலிகுலர் டேர்ம் சிம்பிள்ல லாம்டான்னு சொல்றோம். லாம்டா ஈக்குவல் டு 1னா பை, லாம்டா 2னா டெல், லாம்டா 3னா இன்னொரு பை சிம்பிள். ஓகே, அதே போல சிக்மா டு பை இஸ் அலௌடு பிகாஸ் இதனுடைய வேல்யூ 0, இதனுடைய வேல்யூ லாம்டா ஈக்குவல் டு 1. முன்னாடி ஒரு 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, ரெண்டு டிஃபரன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 இஸ் த டிஃபரன்ஸ். ரூல் படி பிளஸ் ஆர் மைனஸ் 1 இஸ் அலௌடு. ஓகே, அதே போல டெல் டு பை இஸ் அலௌடு, டெல் டு பை இஸ் அலௌடு. ஓகேவா. இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருக்கு பாருங்க, பை டு பை இஸ் நாட் அலௌடு பிகாஸ் இதனுடைய வேல்யூ 1, இந்த பையோட வேல்யூ 3, த டிஃபரன்ஸ் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 2 இஸ் நாட் அலௌடு. Sigma to del also is not allowed because sigma value is a plus. இது வந்து இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ இந்த டெல்லுடைய வேல்யூ is a what is that, இதனுடைய வேல்யூ 0, இதனுடைய வேல்யூ 2, so is a difference is a plus or minus 2, so therefore it's not allowed. அப்ப வேல்யூ ரெண்டே சேமா இருக்கணும், சிக்மா டு சிக்மாவா இருக்கலாம், இல்ல பை டு பை, இல்ல டெல் டு டெல் எப்படி வேணா இருக்கலாம், அல்லது ஒரு எல் வேல்யூ இருக்குது தான் அலௌடு. அடுத்தது del s equal to 0, del s equal to 0, that means s value spin multiplicity சேமா இருக்கணும். ஓகே, பாருங்க இது சேமா இருக்கா, சேமா இருக்கா, this is allowed transition. டேய் 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 கலத்துல போய் போயிராடாங்க. ஓகே, அடுத்து பாருங்க பிளஸ் பிளஸ், இது பிளஸ்ஸா இதுவும் பிளஸ் அலௌடு, minus minus is allowed. Okay, G to U, G and U, G and U is allowed. Okay, these are allowed transitions, conditions. Okay, the last PGTRB la கேட்டாங்க நினைக்கிறேன் இந்த question, last PGTRB or Polytechnic, I don't remember. Choose the allowed transition from the following. Okay, இல்ல பாருங்க ஆன்சர் டிக் பண்ணி பாருங்க. இதுல பாருங்க இது 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 வேற இல்லையா, இது வேற, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி சேமா இருக்கணும், இட்ஸ் therefore it's not allowed. இங்க பாருங்க இது பிளஸ் இது மைனஸ், இட்ஸ் நாட் அலௌடு. ஓகே, இதுவும் பாருங்க வாட் இஸ் கால்டு பிளஸ் மைனஸ் இஸ் நாட் அலௌடு. ஓகே, 1 2 இஸ் நாட் அலௌடு. ஓகே, so this is பாருங்க பிளஸ் அண்ட் பிளஸ் இஸ் அலௌடு, 1 and 1 is allowed, G to U is allowed, sigma to sigma is allowed.
Okay, so this is the allowed transition. Okay. ஸோ இதுதான் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நடத்தக்கூடிய பகுதி. ஆல்ரெடி குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங் நடத்திட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் நடத்தினா குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங் இல்ல. நோ சார். ஓகே ஓகே, சாரி. ஓகே, அது மட்டும் பார்ப்போம். ஓகே, இது ஒரு சின்ன டாபிக், குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங். ஓகே, இது என்ன பேர்? டன்னல் நம்ம தெரியும் இல்லையா? டன்னல்னா ஒரு பேரியர் தாண்டி போறது இல்லையா? நம்ம ட்ரெயின் போகும்போது டன்னல் வழியா போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? டன்னல்ஸ் இல்லையா? ஒரு பேரியர், ஒரு தடையை தாண்டி, ஒரு மலையை குடைஞ்சு போறது. ஓகேவா? ஸோ அப்போ குவாண்டம் மெக்கானிக் டன்னல்ன்றது ஒரு நியூவா உங்க சிலபஸ்ல வச்சிருக்கிறாங்க. ஓகே, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் போல. ஓகேவா? இல்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அப்ஜெக்டிவ்ல கேட்டா 1 or 2 கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு, கேட்பாங்களான்னு தெரியாது. ஓகேவா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் சிலபஸ் இருக்கிறதுனால பார்க்குறோம். ஓகேவா? The quantum mechanical tunneling என்னன்னா the potential barrier of definite thickness. ஓகே, ஒரு வால் நம்ம பார்ட்டிகல் இன் 1 dimension பாக்ஸ் 3 dimension எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அது போல ஒரு வால்ல எலக்ட்ரான் வந்து எல்லாமே அசம்ஷன். ஒரு எலக்ட்ரான் மூவிங் பார்ட்டிகல் வந்து அந்த பேரியர் இருக்கும், அது தாண்டி போகாது. மூவிங் பார்ட்டிகல் அப்படியே இருக்கும். அதனுடைய எனர்ஜி அவுட் சைட் த பாக்ஸ் v equal to infinity படிச்சிருப்போம். இன்சைட் த பாக்ஸ் v equal to 0. இதெல்லாம் நம்ம பார்ட்டிகல் 1 dimension 2 and 3 dimension பார்ப்போம். ஓகேவா? இப்ப இந்த பொட்டன்ஷியல் பேரியர் தாண்டி போகுது. ஓகே, ஒரு பேரியர் இருக்கு, அந்த பேரியரை தாண்டி போறது which is called tunneling பேரு, quantum mechanical tunneling. ஓகேவா? ஸோ கன்சிடர் a potential well. ஓகே, நம்ம ஒரு பொட்டன்ஷியல் வெல்னா ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பகுதி, ஒரு வெல், கிணறுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வெல் கார்னர்ஸ் தட் இஸ் VI. இந்த ஹைட் வந்து வின்னு குறிக்கிறோம், அண்ட் அகலம் வந்து A வைடு. ஓகே, அகலம் வந்து அகலம் பாருங்க 0 to Aன்றது திஸ் இஸ் த வைடு. விங்கிறது ஹைட், பொட்டன்ஷியல் வால். Need to investigate the wave function and the energy levels in such a way. Okay, according to classical mechanics, when the strikes the sides of the, okay, that means when the particle, okay, electron or particle strike the sides of the well, it bounces off, reflected back without entering the region 1 and 3. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பொட்டன்ஷியல் பேரியர், இங்கே ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்கு, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்கு. ஓகே, ரீஜன் வரணும்னா அந்த பேரியர் தாண்டி வரணும். ரீஜன் 3க்கு போகணும்னா அந்த பேரியர் தாண்டி போகணும். ஓகே, ரீஜன் 1 பார்ட்டிகல் இன் ரீஜன் 2ல இருந்து ரீஜன் 1க்கு வரணும், இதை தாண்டி வரணும். ரீஜன் 3க்கு போகணும்னா அது தாண்டி போகணும். ஓகே சார், அப்படி தாண்டி போனாதான் அது பேரு டன்னலிங். ஓகே சார். அப்ப இல்லைன்னா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா ரீஜன் 1உடைய வால் இல்லையா, அது செவுத்துல மோதி திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகும். ரீஜன் 3ல போய் மோதி திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகே, அதான் இங்க போட்டிருக்காரு, ரிஃப்ளெக்டட் பேக் வித்தவுட் என்டரிங் தி ரீஜியன்ஸ் 1 and 3. 1 and 3க்குள்ள என்டர் ஆகாது. ஓகே, எப்பன்னா when the potential energy is greater than energy. ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நார்மலா இப்போ என்டர் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி காட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருந்தா, இதோட எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அது எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து குறைவா இருந்துச்சுன்னா அது திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகும், ஊடுருவி போகாதுன்னு அர்த்தம். ஓகே, there is no chance of its getting into the region 3 unless the electron is greater than the potential energy. பொட்டன்ஷியல் எனர்ஜி காட்டிலும் அதிகப்படியான எனர்ஜி இருந்தால் தான் என்னது அது பேரியர் தாண்டி போகும். ஸோ therefore there is no chance of its getting into the region 3. ரீஜன் 3க்கு போகணும்னா ரீஜன் 1க்கு போகணும் அப்படின்னா ஸோ இந்த எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகே, தென் in quantum mechanics, the de Broglie wave that corresponds to the particles are partially reflected. That means என்னன்னா அது போய் மோதும்,
திரும்பவும் அந்த திக்னஸ் வால் அது தாண்டி போவாது, திரும்பவும் என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆயிடும், ரிட்டர்ன் வந்துடும். பார்ஸ்லி டிரான்ஸ்மிட்டர் கொஞ்சம் என்ன பண்ணா தாண்டி போயிடும், பார்ஸ்லி டிரான்ஸ்மிட்டர், which means that the particle has finite probability of penetrating the barrier. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அக்கார்டிங் டு டி பிராக்லி ஒரு பார்ட்டிக்கல் ஒரு எலக்ட்ரான்றது ஒரு வேவ் போன்றது இல்லையா, ஒரு துகள் போன்றது. அந்த அலைநீளம் போய் தாக்கும் பொழுது அந்த பொட்டன்ஷியல் பேரியரை முழுசா அந்த வேவ்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேவ்ல இருந்து வந்து முழுசா பவுன்ஸ் பேக் ஆவறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, ஊடுருவி போகுது. ஓகே, அப்ப அது மெஷர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் டன்னலிங் ஆர் டன்னலிங் த பேரியர். கீழே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. வேவ் இருக்கு இல்லையா, வேவ். இந்த ரீஜன் 1 இருக்கு, ரீஜன் 1 இருக்கு, ரீஜன் 3 இருக்கு. ஓகே, இந்த வேவ் வந்து இந்த ரீஜன் 1 தாண்டி ரீஜன் 2 வழியா ரீஜன் 3 கிராஸ் பண்ணிட்டு போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஊடுருவி போகுது இல்லையா, ஸோ திஸ் இஸ் கால்டு டன்னலிங். ஓகே, எப்பன்னா the energy is greater than the potential energy, இந்த கண்டிஷன்ல வந்து அது ஊடுருவி போகுது. ஓகே, the electron. ஓகே, இப்போ இந்த பக்கம் போட்டிருங்க பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் மென்ஷன் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் த வித் அந்த P இஸ் த ஹைட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒரு எலக்ட்ரான் அக்கார்டிங் டு டி பிராக்லி வேவ். ஸோ இது போகும்போது கொஞ்சம் பாருங்க ரிட்டர்ன் பேக், திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிடுது, ரிஃப்ளெக்ட் ஆயிடுது, கொஞ்சம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது இது வழியா. அப்ப இப்படி இந்த வேவ் வந்து இப்படி உள்ள நுழைஞ்சு இப்படி போறது, which is called tunneling. Okay, the Schrödinger equation for these regions, the Schrödinger equation for these for 3 regions. Okay, 3 na region 1 2 3 are okay. So 1 and 3 for 3 is d square psi 1 and 3 divided by dx square plus 2me divided by h class square psi இது 1 அல்லது 3 because அந்த ரீஜன் தான் பேரியர், 1 and 3 தான் பேரியர், இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் நீங்க அதர்வைஸ் கால்ட் அது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ரீஜன் 2க்கான ஃபார்முலா திஸ் ஒன். திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் just a quantum mechanical Schrödinger wave equation. The tunneling effect. Sir, yes, region 1 and 2 3 க்கு வந்து பேரியர் டிஃபரண்ட் ஆகுமா சார், பேரியர் எனர்ஜி? no, region 2 வந்து பேரியர் கிடையாது, ரீஜன் 2 பேரியர் கிடையாது, ரீஜன் 1 3 தான் பேரியர். ஓகேவா? இது தாண்டி போறது. ஸோ அது எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் 1 and 3 ஒரே கன்சிடர் பண்றோம், ரெண்டுமே பேரியருங்கனால 1 and 3 சேம், ரீஜன் 2 வேற. அதனால குவாண்டம் ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1க்கும் 3க்கும் ஒரு ஈக்குவேஷன், 2க்கு வேற ஈக்குவேஷன். ஏன்னா 2 வந்து என்டர் ஆகிறது இல்லையா, ஸோ 1ம் 3 தான் பேரியர், அதனால ரெண்டுக்கும் எனர்ஜி டிஃபர் ஆகும். ஓகே 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 சார், தேங்க்யூ. ஸோ இந்த டன்னலிங் எஃபெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வித் ஏ, எவ்வளோ அகலம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து இருக்குது. அண்ட் ஹைட் பொட்டன்ஷியல் height of the potential barrier in addition to the mass of the particle. ஓகேவா? அப்ப ஒரு டன்னலிங் எஃபெக்ட் ஆனது ஒரு பார்ட்டிகளுடைய மாஸை பொறுத்தது, அதனுடைய பொட்டன்ஷியல் வாலுடைய ஹைட்டை பொறுத்தது, அதே போல அதனுடைய அகலம் வித்தை பொறுத்தது. இதுதான் இந்த டன்னலிங் எஃபெக்ட்ல ஒன் ஆஃப் த ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டினா இது. அதே போல எனர்ஜி வந்து எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கணும். ஓகே, இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங் வந்து இந்த கான்செப்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இதை எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எமிஷன் ஆஃப் radioactive nucleus, emission of alpha rays from a radioactive emission of nucleus. அப்போ ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிஷன் ஆஃப் ஆல்பா ரேஸ் ஃப்ரம் ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஒரு கதிரியக்க தனிமத்துல இருந்து ஆல்பா பார்ட்டிகல் எமிட் ஆகுது இல்லையா, அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் தி குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியம் டு ரேடான், இது ஆல்பா பார்ட்டிகல் எமிட் ஆகுது இல்லையா. ஸோ திஸ் எமிட்டிங் ஆல்பா பார்ட்டிகல் ஃப்ரம் த ரேடியம் பொட்டன்ஷியல் பேரியர். ஓகேவா? அதுக்கு என்ன வெளியே வரதுக்கு என்ன அதுக்கு பேரியர்னா, அது நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய கூலும்பிக் பேரியர்னு சொல்றோம் இல்லையா, கூலும்பிக் ரிப்பல்ஷன். ஓகேவா?
due to Coulombic repulsion by the radon nucleus having a large nuclear charge. ஓகேவா? ஸோ அது தாண்டி இல்லையா, அது தாண்டி அது வெளியே வரணும், கொலம்பிக் ரெப்பல்ஷனை தாண்டி வெளியே வரணும் அப்படின்றத இட் இஸ் கால்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தாண்டி ஒரு தடையை தாண்டி வர்றது. அப்போ அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து இந்த கொலம்பிக் ரெப்பல்ஷனை தாண்டி தான் அந்த பார்ட்டிகல் வெளியே வருது. ஸோ தேர்ஃபோர் இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஃபார் தி குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங். Okay, so the energy of a alpha particle is not sufficient to cross over the barrier. The energy of alpha particle இருக்கு இல்லையா, அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து போதுமான சஃபிஷியண்டா கிடையாது, அதுக்கு அந்த எனர்ஜி கிடையாது. ஓகேவா? ஸோ yet the particle is able to come out the nucleus by quantum mechanical tunneling through the barrier. ஓகேவா? ஸோ ஜென்ரலா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து போதுமான எனர்ஜி இருக்காது. ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த பார்ட்டிகல் இஸ் நியூக்ளியஸ் விட்டு வெளியே வருது பை த கான்செப்ட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதனுடைய எனர்ஜி அதிகமாக இருக்கணும், அதனால தான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளோ எமிட் ஆகும்போது ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் எமிட் ஆகுறதுல கூட சம் நியூட்ரானும் எமிட் ஆகும் இல்லையா, கூட சம் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரானும் எமிட் ஆகுது. ஸோ இன் ஆர்டர் டு பேலன்ஸ் தி எனர்ஜி பேரியர். Another example, the movement of an electron from one atom to another in several redox reactions as well as reactions at the electrode. Okay, so அந்த எலக்ட்ரோடு இன்டர்ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஜென்ரலா ஆனோடு கேத்தோடு இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஆனோடு, ரிடக்ஷன் கேத்தோட்ல நடக்குது. அப்போ எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்ல. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங். ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் ஆட்டம் இல்லையா, ஒன்னுல இருந்து இன்னொன்று போறதுக்கு அது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங். ஸோ திஸ் ஹாஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டன்னலிங் ஃபினாமினா. அடுத்தது எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் மெட்டல். ஓகே, நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அயனைசேஷன் எனர்ஜி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஒரு போட்டோ எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அந்த மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுறது. ஓகே, அது எஜெக்ட் ஆகுறது ஒரு தடையை தாண்டி வெளியே வருதுன்னு அர்த்தம். நம்ம கொடுக்கறோட எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். எனர்ஜி அந்த அயனைசேஷன் எனர்ஜியோட குறைவா எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது எஜெக்ட் ஆகாது இல்லையா. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங். அதே போல எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், நம்ம கண்டக்ஷன் மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன், ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ், இதெல்லாமே ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. H பிளஸ் கெயின்ஸ் எலக்ட்ரான், OH மைனஸ் லாஸ் எலக்ட்ரான், இந்த மாதிரி ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் எல்லாமே இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் தி குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங். ஓகே, ஸோ இது வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை மட்டும் இருக்கக்கூடிய ரெண்டு அடிஷனல் டாபிக். ஒன் இஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் டன்னலிங், இட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், பட் சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதுனால பண்ணியிருக்கோம். டேர்ம் சிம்பிள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒருவேளை ஹைட்ரஜன் கேட்கலாம், ஹீலியம் கேட்கலாம், ஆர் மாலிகுலர் டேர்ம் சிம்பிள் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி உங்களுக்கு குரூப் தியரி. குரூப் தியரியில் என்ன அதிகமாக இல்லை, மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் இருந்தால் குரூப் தியரி முடிக்க முடியும். அதில் வந்து வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அப்ளிகேஷன் ஆஃப் குரூப் தியரி இன் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் சிமெட்ரி செலக்ஷன் ரூல் ஃபார் ஐஆர் அண்ட் ராமன் ஸ்பெக்ட்ரா. இது காமன் சேம் செலக்ஷன் ரூல் தான், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பார்க்குற செலக்ஷன் ரூல் தான். ஆல்ரெடி நம்ம நார்மல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்லாம் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்னா 2A1 + B2, அமோனியானா 2A1 + 2E, இது மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. அதே தான், அது எது ஐஆர் ஆக்டிவ் எது ராமன் ஆக்டிவ்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அது அக்கார்டிங் டு 3n-5 3n-6 ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் மோட்ஸ் அது பேஸ் பண்ணி சொல்றது. அண்ட் கூட வந்து ஹைபிரிடைசேஷன். ஓகே, குரூப் தியரி கான்செப்ட்ல ஹைபிரிடைசேஷன் சொல்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரோட ஹைபிரிடைசேஷன் sp3ன்னா குரூப் தியரி irreducible representation முல்லிகன் சிம்பிள், ஷோன் ஃப்ளை சிம்பிள் இருக்கு இல்லையா, அதே அடிப்படையாக வச்சு சொல்றது. ஓகே, ஒரு ½ மணி நேரம் தேவைப்படும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் பண்ண முடியாது, எனக்கு அடுத்த பேட்ச் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மேபி இதுக்கு எனக்கு ஒரு ½ அன் ஹவர் தேவைப்படும் குரூப் தியரியில். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டியது ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஓகேவா? ஐ திங்க் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் ஏற்கனவே நடத்திருக்க மாட்டேன், என்ன சிலபஸில் இல்லாமல் இருந்தது. ஜூல் தாம்சன் எஃபெக்ட் மட்டும் நடத்தணும். நர்ன்ஸ்ட் தியரம், நர்ன்ஸ் தியரம் இஸ் நத்திங் பட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த ரெண்டு டாபிக் படிக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு 1.5 ஹவர் கிளாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சரியா போயிடும். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தேவைப்படும்.
அது மேபி நாளை மண்டே எடுப்பேன், மண்டே இல்லைன்னா டியூஸ்டே, இந்த 2 நாள்ல அது ஏதாவது ஒரு நாள் 1.5 hour கிளாஸஸ் தான் முடிச்சிடுவேன். அண்ட் தென் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேல கொஷின் டிஸ்கஷன், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நிறைய இருக்கு இந்த யூனிட்ல. 2 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கு, அது டிஸ்கஷன் முடிச்சுட்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது இந்த யூனிட்ல குவாண்டம் கெமிஸ்ட்ரி, குரூப் தியரி எல்லாம் படிக்க வேண்டியதுதான். தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு பெரிய பகுதி இருக்குது, அதையும் நீங்க படிக்கணும். எனக்கு தேவை ஒரே ஒரு கிளாஸ், நீங்க மீன் டைம்ல படிச்சுட்டுருங்க. மோஸ்ட் ப்ராப்ளி டியூஸ்டே கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ see the next class பார்ப்போம். சார் எஸ், கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்ல என்தால்பிஸ் ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் எடுக்கணும்ட்டு. அது ஆமா, அது நடத்துவோம். ஓகே சார். சார் எஸ் சார் பெர்டர்பேஷன் தியரி, வேரியேஷன் மெத்தட் அதுல வந்து நம்ம ஹீலியம் மாலிக்யூல்ஸ்க்கு எழுதிருக்கோம் சார். ஹீலியம் ஆட்டமுக்கு சிலபஸ்ல வந்து ஹைட்ரஜன் மாலிக்யூல்னு கொடுத்துருக்காங்க சார். ரெண்டும் ஒண்ணு தானே சார்? அது வேறமா, அது கேட்கல. அது கொஸ்டின் அது கேட்கல. அது வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரிக்காக சொன்னது. பாண்ட் ஆர்டர் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. சார் இல்லைங்க சார், சிலபஸ்ல வந்து நம்ம வந்து பழைய சிலபஸ்ல வந்து நோட்ல வந்து வேரியேஷன் மெத்தட், பெர்டர்பேஷன் மெத்தட்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ ஃபார் ஹீலியம் ஆட்டம் அப்படி சொல்லிட்டு ஹீலியம் ஆட்டம்க்கு எழுதியிருக்கோங்க சார். ஓகே. சிலபஸ்ல வந்து ஹைட்ரஜன் பெர்டர்பேஷன் அண்ட் வேரியேஷன் மெத்தட் ஃபார் ஹைட்ரஜன் மாலிகூல் அப்படின்னு. இல்லம்மா, அது ரெண்டுமே சேம் தான். அதாவது 1 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றது 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு குவாண்டம் மெக்கானிக்கல் இது ஓகே. அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்து இட்ஸ் நாட் ஃபார் 1 எலக்ட்ரான், இட்ஸ் அ மல்டி எலக்ட்ரான். அப்ப ஹீலியம்ன்றது 2 எலக்ட்ரான் இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் மாலிகுல் ஆல்சோ 2 எலக்ட்ரான், ரெண்டும் சேம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் அப்புறம் குரூப் தியரியில வந்து நம்ம கேரக்டர் டேபிள் வந்து C2V C3Vக்கு போட்டுக்கோங்க சார். சிலபஸ்ல எக்ஸ்ட்ரா அது தேவையில்லைமா. அது வந்து 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின். நீங்க கேரக்டர் டேபிள் எல்லாம் டெரைவ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஏற்கனவே குரூப் தியரியில நடத்திருக்கும் போது 2 கேரக்டர் டேபிள் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பிக் மார்க் கொஸ்டின். நீங்க கேரக்டர் டேபிள் எல்லாம் டெரைவ் பண்ண முடியாது. ஒருவேளை கேரக்டர் டேபிள் கொடுத்தா அதுல இருந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பண்ண முடியும். பட் ஈவன் தோ கேரக்டர் டேபிள் கொடுத்து நீங்க சால்வ் பண்ணா கூட அட்லீஸ்ட் ரெடியூசிபிள் ஸ்டாண்டர்ட் ரெடக்ஷன் ஃபார்முலா பத்தி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுன்னா குறைஞ்சது 5 நிமிஷம் வேணும். ஓகேவா? ஸோ அதனால அம்மோனியாக்கும் வாட்டருக்கு மட்டும் பாத்துக்காங்க. அதெல்லாம் பெரிய கேரக்டர் டேபிள் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. ஓகேங்க சார். அப்ஜெக்டிவ் டைப்ல பண்ண முடியாது. ஓகேங்க சார். சார் எஸ் சார், பாயிண்ட் குரூப்ல அந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் பாத்துக்கணுமாங்க சார்? அது என்னென்னங்கிறது? ஆமாம்மா, ஏற்கனவே கிளாஸ் சொல்லியிருக்கேனே. சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் பாயிண்ட் குரூப்ல சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் பாத்துக்காங்க. எல்லாத்துக்கெல்லாம் மனப்பாடம் முடியாது, ஒரு 6 தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். நான் அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஆர்டர் ஆஃப் த குரூப் தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு மாலிகுலோட ஆர்டர் ஆஃப் குரூப் தெரிஞ்சுன்னா, அந்த ஆர்டர் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை சிமெட்ரி எலிமெண்ட் இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார் அல்ல சார், அது ஹலோ, ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் சார். ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னு இருக்கு, அந்த டாபிக் பார்க்கணும் தானங்க சார்? ஆர்பிட்டல் அந்த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது இதுதான், அந்த டேர்ம் சிம்பிள்ல வர்றதுதான், தனியா கிடையாது. ஓகே சார். ஜேங்கிறதுல ஜே வேல்யூ L+S ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங், அதுதான் சேம். ஏற்கனவே எல்லாமே அது இதுல நடத்திருக்கிறது, அது தனியா பார்க்க தேவையில்லை. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நடத்திருப்போம். ஜே கப்ளிங், ரசல் சாண்டர்ஸ் கப்ளிங், எல் வேல்யூ ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், எஸ் வேல்யூ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், எஸ் வேல்யூ, எல் வேல்யூ, டோட்டல் எஸ் வேல்யூ, டோட்டல் எல் வேல்யூ, டேர்ம் சிம்பிள் பார்த்தோம்ல, அதுதான் சார். டுடே கிளாஸ் PDF குரூப்ல போடுங்க சார், படிக்கிறதுக்கு. இது இல்ல, இது டீச்மெண்ட் ஆப்ல போட்டுருவேன், நீங்க பார்த்து எழுதிக்காம. Okay, see you in the next class, Papa. Class time. Thank you, sir. Okay. Thank you, sir. Yes, sir. Thank you, sir. தேங்க்யூ சார். Okay, ma, welcome back.